என் பேர் பவித்ரா. பக்கத்து ஊர் தான். அதனால தான் விஜய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப பெரிய ரசிகை அவரோட. இப்போதான் சான்ஸ் கிடைச்சிச்சு அவர் பார்க்கணும்னு சொல்லிட்டு. இந்த சான்ஸ்க்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்கேன். கனவுலலாம் நினச்சிருக்கேன் இப்பெல்லாம் நடக்குமா அப்படி சொல்லிட்டு. இப்போதான் அது நிறைவேறி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பக்கத்து ஊருனால காலையிலே கிளம்பி வந்துட்டேன் பார்க்கணும்னு சொல்லிட்டு. இல்லை, ஆமாம், கட்சியில் இருக்கேன். உறுப்பினர் கார்டில் வச்சுருக்கேன். ரொம்ப ஆசை. அவரோட கட்சி ஆரம்பிச்சதுமே எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஊரில் அண்ணா ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க. பார்க்கணும். தொடர்ந்து 57 நாட்களுக்கு அப்புறம் மக்களை வந்து சந்திக்கிறாரு. அதுவும் காஞ்சிபுரத்தில் முதலா சில கால இடைவேளைக்கு அப்புறம் காஞ்சிபுரத்தில் முதல்ல மீண்டும் தொடங்குறாரு. இது அவர் அதுக்குன்னு அப்படியே இருந்துட முடியாது. மக்களை வந்து பார்த்து தான் ஆகணும். இப்போ வந்திருக்காருன்னா அது எப்படி சொல்றது, இது மக்களை பார்த்து ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் வந்திருக்காரு. அதுவும் இது ரொம்ப கட்டுப்பாட்டோட தான் இருக்கு. அதனால மக்களும் வரலாம் அப்படின்றதுக்காக வந்து. தலைவரை வந்து நேர்ல சந்திக்க போறீங்க. ஒரு நீண்ட கால கனவுன்றீங்க. நேர்ல பேச வாய்ப்பு கிடைச்சா என்ன மாதிரி கோரிக்கைகள் முன்வைப்பீங்க? என்ன மாதிரி பேச்சுகள்? கோரிக்கைகள், மக்களுக்கு நல்லது பண்ணணும். மக்கள் சொல்றதை கேட்டு அவர் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்பேன். இப்போ இருக்கிறதெல்லாம் இல்லாம மக்கள்கிட்ட இன்னும் அவர் நிறைய பேசி தெரிஞ்சு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வச்சு அவர் நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இது ரொம்ப பாதுகாப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து நம்மள அந்த கரூர் சம்பவம் மாதிரி நிறைய பேர் வந்துட முடியாது உள்ள. இங்க இவ்வளோ பேர் இருக்காங்க. உள்ள வந்து பாதுகாப்பா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும்னு தான் நினைக்கிறேன்.